ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசி டேசி ஸ்டிச் தான் வந்து பார்க்க போகிறோம். சில்க் த்ரெட்டில் நார்மல் நீடியில் யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, வெறும் 100 ரூபா பேமெண்ட்டுக்கு ஆரி ஃபுல் கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஃபோர்டபுளான ப்ரைஸ் கூட. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே வந்து போகலாம். ஸோ நான் லேசி டேசி ஸ்டிச்சுக்கு வந்து 6 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு 8 ஸ்டாண்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் மேலே இருந்து நீடியில் நார்மலாக எடுப்பேன் இல்லையா? ஸோ எடுத்துட்டு அதுக்கு ஒட்டியே பாருங்கள், அதை ஒட்டியே அகைன் வந்து கீழே கொண்டு போகிறேன். கீழே கொண்டு போயிட்டு ஓரளவுக்கு நான் கோடு போட்டு வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ நான் அந்த மாதிரி போட்டு பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ லென்த்து, ரொம்ப லென்த்து வேணாம். ஸோ இந்த மாதிரி லென்த்து வச்சுட்டு அதோட எட்ஜில் த்ரெட்டை வந்து எடுக்கிறேன். கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ த்ரெட்டை எடுத்துட்டு அகெயின் அதோட இதுவில் வச்சு அந்த இது வந்து லாக் பண்ணுறேன். ஸோ ரொம்ப லென்த் அதிகமாக எடுக்காதீங்க, த்ரெட்டு வந்து சிக்கிக்கும். ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி எடுத்துட்டு அதை வந்து லாக் பண்ணிக்கிறேன். அகெயின் அதுக்கு கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கிறேன். அகெயின் அதுக்கு பக்கத்துலேயே வந்து த்ரெட்டை விட்டு எடுத்துட்டு அகெயின் வந்து கீழேருந்து நீடில் எடுத்து த்ரெட்டை வந்து லாக் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நீங்கள் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி போடுறதுனால ஸோ இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு நீங்கள் போட்டு பார்க்கும்போது வந்து ஈஸியாக வந்து வராது. ஸோ எந்த ஒரு கிளாஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்லேருந்து பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ இந்த கிளாஸ் இப்போ யாருன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய கிளாஸஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் இந்த கிளாஸோட கண்டினியூவேஷன் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வாங்க. ஸோ நம்ம வந்து 100 ரூபாய்க்கு ஆரி கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, மோஸ்ட்லி ஒரே லென்த் இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க லேசி டேசி ஸ்டிச். ஓகே, ஸோ அப்போ தான் உங்களுக்கு அழகாக வந்து வரும். ஓகே, நான் எப்படி போடுறது அப்படின்றது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். மாதிரி தான் நீங்கள் கோடு போட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 4 சைடு போட்டு எடுத்து லாக் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவராக இதையுமே நீங்கள் சிம்பிளாக இருக்க புட்டாஸுக்கு ஃப்ளவர் இப்போ ஒரு ப்ளவுஸே வந்து நீங்கள் சிம்பிளாக இருக்குது இதற்கு தான் ஒர்க் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நார்மல் நீடில் ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு குர்த்திக்கு இதுக்குனாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் கொஞ்சம் இது சின்னதாகிடுச்சு. ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் போடும்போது நல்லா எல்லாமே சேம் லெவலில் வச்சு போடுங்க. நெக்ஸ்ட்டு நான் மேலே எடுக்கிறேன். ஸோ நீங்கள் சேம் லென்த்தே கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை விட குட்டியாகவும் அதை விட கொஞ்சம் குட்டியாகவும் வந்து லென்த் எடுத்து வந்து போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இஷ்டம்தான் லாக் பண்ணும்போது. ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸியான கிளாஸ் தான். ஆனால் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் எந்த ஒரு கிளாஸுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
அதுக்கு கீழேருந்து எடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் இது வந்து கொஞ்சம் குட்டியாக போட்டுருக்கேன். ஸோ சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எனக்கு நீங்கள் போட்டு காமிக்கணும். ஓகேவா? நீங்கள் நம்ம ஜர்தோசியில் பார்த்துருப்போம், நீங்கள் ஜரிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு கிளாஸில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி போட்டு காமிங்க. ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு வந்து போட்டு காமிங்க. ஓகே, ஒரு ரவுண்டு போட்டு அதில் ஃபுல்லாக ஃப்ளவர் வர மாதிரி அதில் வந்து ஃபுல்லாக ஃப்ளவர் வர மாதிரி போட்டு காமிங்க. ஓகேவா? நல்லா பஞ்சாக. ஸோ நீங்கள் இந்த கிளாஸை வந்து தாராளமாக உங்கள் ஃப்ரீ டைம்லேயே வந்து கற்றுக்கலாம். ஓகே, ஸோ டைமிங் அப்படின்றது கிடையாது. ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ இந்த கிளாஸை நீங்கள் கற்றுக்கிட்டா வந்து போதும். ஓகேவா? நிறைய பேர் எனக்கு டைமிங் என்ன மேம் அப்படிலாம் வந்து கேட்டு மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து கீழே போயிடும். ஸோ அதையுமே வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு லாக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுதான் வந்து லேசி ஸ்டிச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவராகவும் போடுங்க. அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக வந்து ரவுண்டு போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கிட்ட ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் மாதிரி வச்சு போட்டு சென்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி ஃப்ளவராகவும் போட்டு சென்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இதுவெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஃப்ளவர் போடுங்க. ஸோ போன கிளாஸும் சரி இந்த கிளாஸும் சரி, நான் போன கிளாஸில் சொல்ல மறந்துட்டுருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு 5 வாட்டியாச்சும் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா? ஸோ 5 டைம்ஸ் வந்து போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். போன கிளாஸும் வந்து 5 டைம்ஸ் போட்டு சென்ட் பண்ணணும். நான் அதில் வந்து சொல்ல மறந்துட்டுருப்பேன். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான கிளாஸ். ஸோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிளாஸில் இருக்கவங்க கிளாஸில் வந்து கேளுங்க. கிளாஸில் யாருன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாருன்னா ஆரி கற்றுக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, அதுவும் அஃபோர்டபுளான ப்ரைஸில் உங்கள் ஃப்ரீ டைமில் வெறும் 100 ரூபாய்க்கு நீங்கள் ஆரி கற்றுக்க போகிறீங்க. ஓகே, யோசிச்சு பாருங்கள். 100 ரூபா அப்படின்றது ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். ஆரி ஒர்க்குக்கு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் போட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த 100 ரூபா நீங்கள் ரிட்டன் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you.